ஹாய் எவரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2026ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அலகு 1 அளவீட்டியல். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 11 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஒப்புமையை கொண்டு நிரப்பு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 எடுத்துங்க. மிக சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சில வழி அளவுகளை கூறுக. செகண்ட் கொஸ்டின் ஒரு ஒளியாண்டின் மதிப்பை தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் பொருள்களின் அடர்த்தியை காண்பதற்கான வாய்ப்பாட்டை தருக. சிக்ஸ்த் கொஸ்டின் வானியல் பொருட்களின் தொலைவை காண உதவும் அலகுகளை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வழி அளவுகள் என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஒரு ஒளியாண்டு என்றால் என்ன. ஃபிஃப்த் கொஸ்டின் ஒரு வானியல் அலகு வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 10 விரிவாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பை ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி கணக்கிடும் முறையை விவரி. செகண்ட் கொஸ்டின் ஒரு கல்லின் அடர்த்தியை ஒரு அளவிட முகவை மூலம் எவ்வாறு கண்டறிவாய். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 11 கணக்கீடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 2 விசையும் இயக்கமும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 26 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஒப்புமை தருவது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 மிக சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சீரான இயக்கத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும் சீரான திசைவேகத்தை கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று ஆசிரியர் கூறுகிறான். காரணம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தா செகண்ட் கொஸ்டின் வேகம் மற்றும் திசை வேகம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டினை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் சீரான முடுக்கம் என்பது பற்றி நீவிர் கருதுவது யாது. ஃபோர்த் கொஸ்டின் ஈர்ப்பு மையம் என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமநிலையின் வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 கணக்கீடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 3 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 39 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 3 ஒப்புமை தருவது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் சேர்மங்களின் வேதியியல் வாய்ப்பாட்டையும் அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் பெயர்களை எழுதவும். சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஒரு சேர்மத்தின் வேதியியல் வாய்ப்பாடு என்றால் என்ன, இதன் முக்கியத்துவம் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் கீழ்காணும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதி அவற்றை திண்மம், திரவம் மற்றும் வாயு அடிப்படையில் வகைப்படுத்தும். அலுமினியம், கார்பன், குளோரின், பாதரசம், ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் கீழ்காணும் தனிமங்களை உலோகம், அலோகம் மற்றும் உலோக போலிகள் என வகைப்படுத்துக. சோடியம், பிஸ்மத், வெள்ளி, நைட்ரஜன், சிலிக்கான், கார்பன், குளோரின், இரும்பு மற்றும் தாமிரம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த்து கொஸ்டின்
கீழ்காணும் தனிமங்களின் வேதியியல் குறியீட்டை எழுதுக. ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஓசோன், சல்ஃபர். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், தனிமங்கள் என்றால் என்ன, அவை எவற்றால் ஆனவை, 2 உதாரணம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின், மூலக்கூறு வரையறு. 11th கொஸ்டின், சேர்மங்கள் என்றால் என்ன, 2 உதாரணங்கள் தருக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டின், ஒரு தனிமத்தின் அணுக்கட்டு எண் என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின், கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிடுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 விரிவாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலோகங்கள் மற்றும் அலோகங்களை வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், சேர்மங்களில் பண்புகளை விவரிக்கவும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின் நிச்சயம் ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொஸ்டின் குறித்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் சாய்ஸ் விடாமல் எல்லாத்தையும் படித்து நல்ல மார்க் எடுங்க. அலகு 4 அணு அமைப்பு. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 53 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஒப்புமை தருவு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 மிக சுருக்கமாக விடையெழுதி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அணு வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், அணுவின் அடிப்படை துகள்களை குறிப்பிடவும். தேர்ட் கொஸ்டின், அணு எண் என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின், நியூட்ரான்கள் ஏன் மின்சுமையற்ற துகள்கள் என அழைக்கப்படுகின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 சுருக்கமாக விடையெழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐசோடோப்புகள் ஐசோபார்கள் வேறுபடுத்தவும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஐசோடோப்புகள் என்றால் என்ன, ஒரு உதாரணம் தருக. தேர்ட் கொஸ்டின், நிறை எண் மற்றும் அணு எண் வேறுபடுத்துக. நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 விரிவாக விடையெழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அணு அமைப்பின் படம் வரைந்து அதன் அடிப்படை துகள்களின் நிலையினை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஒரு தனிமத்தின் அணு எண் மற்றும் நிறை எண் முறையே 26 மற்றும் 56. அந்த அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் எண்ணிக்கையை கணக்கிடுக. அதன் அணு அமைப்பினை வரையும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 5 தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 73 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 மிக சுருக்கமாக விடையெழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாவரத்தில் காணப்படும் 2 வகையான இனப்பெருக்க முறைகளை எழுது. செகண்ட் கொஸ்டின், மலரின் 2 முக்கியமான பாகங்கள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், மகரந்த சேர்க்கை வரையறு. நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், மகரந்த சேர்க்கைக்கு உதவும் காரணிகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின், பற்று கம்பிகள் என்றால் என்ன. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 சுருக்கமாக விடையெழுதி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின், அயல் மகரந்த சேர்க்கை என்றால் என்ன. தேர்ட் கொஸ்டின், இலைத்தொழில் இலைக்காம்பு பற்றி எழுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவாக விடையெழுதி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மகரந்த சேர்க்கை பற்றி விவரி. நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், தரைகீழ் தண்டின் வகைகளை விளக்குக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 உயர் சிந்தனை வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஞ்சி என்பது தண்டு, அது வேறல்ல ஏன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 10 படம் சார்ந்த கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் படங்களை பார்த்து அதன் பாகங்களை குறிக்கவும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 6 உடல் நலமும் சுகாதாரமும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 87 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 மிக சுருக்கமாக விடையெழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுகாதாரம் என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், கண்களை பாதுகாக்கும் முறைகள் பற்றி எழுது. தேர்ட் கொஸ்டின், உனது முடியை சுத்தமாகவும் சுகாதாரமும் பேணுவது எவ்வாறு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின், மழைக்காலத்தில் உங்கள் பகுதியில் பரவும் 2 தொற்று நோய்களின் பெயர்களை கூறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 சுருக்கமாக விடையெளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல் உதவியின் அவசியம் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்களை வேறுபடுத்துக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் உங்கள் பற்களை ஆரோக்கியமாக வைக்க நீ எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன. ஃபிஃப்த் கொஸ்டின் தொற்று நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 விரிவாக விடையெளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஒரு நபருக்கு தோலில் தீக்காயம் ஏற்பட்டால் என்ன செய்வாய், முதலுதவிக்கான பல்வேறு சூழ்நிலைகளையும் கூறுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு எவ்வாறு நோய் பரவுகிறது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அழகு 7 கணினி காட்சி தொடர்பு. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 96 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 3 சுருக்கமாக விடையெளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ராஸ்டர் வரைகலை படங்கள் என்றால் என்ன. செகண்ட் கொஸ்டின் இரு பரிமாண மற்றும் முப்பரிமாண படங்கள் பற்றி எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ராஸ்டர் மற்றும் வெக்டர் வரைகலை படங்களை வேறுபடுத்துக. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. காலாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.